ஒரு பெரிய பனிக்காடில் சின்ன கரடி ஒன்றிருந்தது. அதற்கு பெயர் கொழுந்து. கொழுந்து மிகவும் சுறுசுறுப்பானதும் விளையாட்டு காதலியும். ஒரு நாள் காலை கொழுந்து தனது அம்மாவிடம் கேட்டது, அம்மா, நான் மட்டும் காடு முழுக்க சுற்றி பார்க்கலாமா? அம்மா சிரித்துக்கொண்டே சொன்னாள், சரி மகளே, ஆனால் நிதானமாக வா. பயப்பட வேண்டாம். சத்தம் கேட்டால் திரும்பி வா. கொழுந்து குதிக்க குதிக்க காடுக்குள் போனது. கிளிகள் கூவி பாடின, தாவரங்கள் காற்றில் ஆடின. அவளுக்கு எல்லாம் புதுசு. அதற்குள் ஒரு அற்புதமான வண்ணத்துப் பூச்சி பறந்தது. வா, என்ன பின்தொடரு என்ற மாதிரி அது நடந்து கொண்டது. கொழுந்தும் அதை பின்தொடர்ந்தது. திடீரென்று வண்ணத்துப் பூச்சி மாயம். ஓ, இது எங்கே போச்சு என குழம்பின கொழுந்து. சுற்றி பார்த்தால் தன்னுடைய வீடு தெரியவில்லை. அந்த நேரத்தில் ஒரு பழைய சின்ன நரி வந்தது. தொலைந்துட்டியா என்றது. கொழுந்து தலையாட்டியது. பயம் வேண்டாம், உன் வீட்டு வாசனை இதயத்தில் இருக்குது போல இருக்கு என்று கூறி நரி வழிகாட்டியது. சிறிது நேரத்தில் கொழுந்து தன் அம்மாவை கண்டது. அவள் ஓடி ஓடி கட்டிப்பிடித்தாள். அம்மா சிரித்துக்கொண்டு சொன்னாள், இனி எங்கே போனாலும் கண்ணையும் மனசையும் திறந்து வை. அதிலிருந்து கொழுந்து மிகவும் திறமையாக கவனமாக காட்டை அனுபவிக்க ஆரம்பித்தது.